பிள்ளைகளே, உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆக்ட் ஆஃப் அப்போஸ்டல் சாப்டர் 17 verse 31. ஒரு நாளை குறித்திருக்கிறார் ஆண்டவர். இன்றைய நாளில் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், அவர் உங்களுக்காக ஒரு நாளை குறித்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். எனக்கு எப்பொழுது விடுதலை வரும் என்று நீங்கள் கண்ணீர் வடிக்கிற காரியத்திலே அதுக்கு பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படியான காரியங்கள் எப்போது சரியாகும் என்று நீங்கள் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் கொடுப்பதற்கு, அதை சரிப்படுத்துவதற்கு ஒரு நாளை குறித்திருக்கிறார். இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், நான் ஒரு நாளை குறித்திருக்கிறேன். அவர் எல்லா காரியத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். இன்றைய நாளில் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கொடுப்பதற்கு அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆகையால் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், பிசாசு சொல்கிற பொய்களை நம்பாதீர்கள். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். உங்களுடைய பிரேக் த்ரூ நாளைக்கு கூட இருக்கலாம், அவருடைய குறித்த நாள் நாளைய நாளாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு நாளை உங்களுக்காக குறித்திருக்கிறார். எசையா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். ஆங்கில மொழிபெயர்ப்பு ISV இப்படியாக அழகாக சொல்கிறது, the least of them will become 1,000 and the smallest one a mighty nation. I am the Lord. When the time is right, I will do this sweetly. When the time is right, I will do it sweetly. காலம் சரியாக இருக்கும் போது, அதாவது நான் குறித்த காலம் வரும்போது நான் அதை தீவிரமாக நிறைவேற்றுவேன். நாளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். யோசேப்புடைய வாக்கு எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார், அவன் ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளை குறித்திருந்தார். அங்க சொல்லப்பட்டிருக்க, அவன் சவரம் செய்வதற்கு மாத்திரமே அவனுக்கு நேரம் கிடைத்தது. தீவிரமாக அவனை சிறை கிடங்கிலிருந்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு ஆண்டவர் சொன்னார், தீவிரமாக ஏற்ற காலத்தில், அதற்கு நான் குறித்த காலத்தில் அதை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நாளை குறித்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரனுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னபடியே 430 வருஷம் முடிந்த அன்றைய தினத்திலேயே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். எல்லா தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் அவர்களுக்கு குறித்த நேரம் வந்த போது அவர்கள் ஆசீர்வாதத்தை தவற விடவில்லை. இன்றைய நாள் நான் மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், உங்களுடைய ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்த நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். அவர் ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை, அவர் ஒருபோதும் பொய் சொல்வதில்லை. அவர் ஏற்ற காலத்தில் உங்களுக்காக ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே அவர் அதை தீவிரமாக நிறைவேற்றுவார். ரைனாட் பொங்கையை நம்ம எல்லோருக்கும் தெரியும், இவாஞ்சலிஸ்ட். அவர் ஆப்பிரிக்காவுக்கு போவதற்கு ஆண்டவர் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருந்தார், உன்னுடைய ஊழியம் ஆப்பிரிக்காவிலே இருக்க போகுது. ஆனால் ஒவ்வொரு வருஷம் ஆண்டவர் கேட்கும் போது, ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கும் போது ஆண்டவர் அவரை அனுப்பவில்லை. என்ன காரியம்? அந்த இடத்துல அவர் போய் ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் அநேக காரியங்களை அவருக்காக தயார்படுத்த வேண்டிய தேவை ஆண்டவருக்கு இருந்தது. அதுதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். ஏனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அது வேதனை இல்லாத ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் அநேக காரியங்களை திரை மறைவுக்கு பின்பாக அவர் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்காக அநேக காரியங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களுக்காக அநேக காரியங்களை அவர் செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். ஆக நீங்கள் காத்திருக்கிற காலத்தில் ஆண்டவர் உங்களுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வையுங்கள். இதை எப்போதும் உங்களுடைய ஞாபகத்திலே வையுங்கள். என்று அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் சொன்னதை எனக்கு நிறைவேற்றுவார். என்னுடைய ஜெபத்தை அவர் நிச்சயமாக கேட்பார். என்னுடைய கண்ணீர் எப்போதும் அவருக்கு மறைவா இருக்காது. ஆனால் என்ன காரியம்? அதற்கு ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறார். அந்த நாளில் அவர் அதை தீவிரமாக நிறைவேற்றுவார். கலேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கலேசியர் 4:5, காலம் நிறைவேறின போது ஸ்திரிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது. எனக்கு பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் அந்த காரியத்தை ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் சொல்லுகிறார், உன்னுடைய வித்து பிசாசுடைய தலையை நசுக்குவார். எவ்வளவு காலம் சென்றது அதற்காக?
அதற்கிடையில எத்தனை சாப்டர்ஸ் இருக்கிறது, எத்தனை வருஷங்கள் இருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் நிறைவேறினது. ஆனா காலம் நிறைவேறின போது ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்ம ரட்சிப்புக்காக அனுப்பினார். ஆண்டவர் அதற்காக காத்திருந்தார். ஒரு நாளை அவர் நியமித்திருந்தார். இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நாளை அவர் நியமித்திருந்தார். அதற்காக அநேக காரியங்கள் அவர் திரை மறைவுக்கு பின்பாக எல்லாவற்றையும் சாதகமாக்கி, எப்படியாக அவருடைய மரணம் ரட்சிப்பை கொண்டு வரும், எப்படியாக அவருடைய சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியும், அதற்காக காரியங்களை அவர் திரை மறைவுக்கு பின்னாக செய்தவராயிருக்கிறார். அன்று ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய தேவை, தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பாக அநேக காரியங்களை அவர் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. அதே காரியத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதற்கு முன்பாக ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய வெளிப்புறமாக, உங்களுக்கு உள்ளாக வெளிப்புறமாக செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், உங்களுடைய ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், ஆண்டவர் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உங்களுடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் அவர் துருத்தியில் இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் அவர் அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு நாளை குறித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்க. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை கொடுக்க, விடுதலை கொடுக்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க, உங்களுடைய வேலைத்தளத்திலே ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், ஒரு நாளை உங்களுக்காக நான் குறித்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.